1/2 inch வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்படி வச்சு மார்க் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. கரெக்டா ஓகேவா? கரெக்டாக 1/2 inchல அந்த லைனை வச்சுட்டு அந்த ஒரு இடத்துல இந்த டேப் இந்த அதாவது இந்த சில்வர் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல இங்கே மார்க் பண்ணிங்கன்னா அலவன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மேலே மார்க் பண்ணுறீங்கன்னா இந்த மேலேயே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே அதை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இந்த இதுலேயுமே இந்த 1/2 inchக்கு வெளியில் வரைக்கும், ஏன்னா நெக்லேயும் அந்த 1/2 inch வந்து இருக்கணும். அடுத்தது ஆம்கோல் கிட்ட இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப் எக்ஸாக்டாக இந்த ஷேப் மாதிரியே நீங்கள் வந்து கட் பண்ணணும். என்னடா கட்டிங்க்கே இவ்வளோ ரூல்ஸ் போடுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ கட்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கும்ல, அதுக்காண்டி தான். நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க கமெண்ட்ஸில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கொஸ்டின் கேட்டதுக்கெல்லாம் வந்து எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணவும் செய்கிறீங்க. இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலான் இருக்கேன், அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இதுவுமே நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு, பஸ்ட் ரவுண்டு, அண்டர் பஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, இந்த 4 ரவுண்டுக்கும் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ஷோல்டர், ஸ்லீவ் ரவுண்டு, ஃபுல் ஷோல்டரையும் ஸ்லீவுக்கும் நம்ம ஏன் 2ஆல் டிவைட் பண்ணோம்? இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக 1/2 inch வச்சு ஆம்கோல் ரவுண்டு ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து பேக்கில் வந்து 1.5 வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோன்னா ஃப்ரண்ட்லையும் நம்ம 1.5 தான் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? அதாவது சைடு ஈஸ் அலவன்ஸ் வந்து 1.5. இந்த இடத்துலையும் இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஸ்டிச்சிங் பண்ணுற இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து இங்கே கட் பண்ணக்கூடாது,